ஆண்டவர் நமக்கு நிறைவா இருக்கிறார் இல்லையா? குறைவுகள் இருந்தாலும் ஆண்டவர் தான் நமக்கு நிறைவா இருக்கிறாரு. காலை வெளியில நம்ம கொஞ்சம் பேரா இருக்கலாம், ஆண்டவர் மத்தியில் எதிர்த்தாரு பெரியவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாட்களிலும் தேவ செய்தியை நம்ம மத்தியில கொண்டு வந்திருக்கிறது இன்னொரு தான். அவங்க சொல்ற வாக்கியம் நம்மளை பத்தி நம்ம காலையில 5 மணிக்கு தான் எங்க மேல சீட்டு வந்து விழுது, நீங்க நடத்துங்க அப்படின்னு என்ன நடக்க சொல்லி சொன்னாங்க. ஆனா எனக்கு வந்து பதில் பேசவே முடியாத அளவு பயங்கரமான ஒரு உடம்பு பிரச்சனையா இருந்துச்சு. அது இமான் கிட்ட நான் சொன்னேன். அவங்க சரி ஓகே அப்படின்னு, சரிப்பா மத்திய ஒரு நாள் ஜபத்திலே வாங்க, ஆண்டவர் உங்களுக்கு என்ன வெளிப்படுத்துறாரோ நீங்க பேசணும் அப்படின்ட்டு. அவங்க எடுத்துக்கூட நான் ஏறும்போது கூட கேட்டேன். ஓகே அப்படின்னு சொன்னாங்க. ஆண்டவர் அவங்க மூலம் நமக்கு என்ன வார்த்தை வெளிப்படுத்துறாரோ அந்த வார்த்தையை நம்ம எல்லாரும் விஷயத்தோடு சேர்ப்போம். ஹல்லேலூயா. 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 இந்த வருடத்தில் வாக்குறுதி தான் நம்ம கிடைக்க போறோம். ஏற்கனவே இதை வச்சுதான் இந்த மாதம் முழுவதும் என்னுடைய வார்த்தையை கொடுத்துகள் இருக்காங்க. மீண்டுமாக அதை குறித்து தான் பேச போறோம். சங்கீதம் 23ஆம் சங்கீதம் 6வது வசனம். இது தாவீது சொன்ன ஒரு வார்த்தை தான். ஹல்லேலூயா. என் ஜீவன் உள்ள நாளெல்லாம். எல்லாருக்கும் ஜீவன் இருக்கா? நம்ம எல்லாம் உயிரோடு இருக்கிறதுனாலதான், ஜீவனோடு இருக்கிறதுனாலதான் இந்த நேரத்துல தேவனுடைய ஆலயத்துல வந்து நம்மளால உட்கார முடிஞ்சது. அப்படிதான். ஹல்லேலூயா. என்ன கொஞ்சம் கவனிங்க, அப்பதான் நான் பேசுறது கொஞ்சம் உங்களுக்கு புரியும். ஹல்லேலூயா. ஜீவன் உள்ள நாளெல்லாம். ஏன் நமக்கு அந்த ஜீவனை தரணும்? நம் தேவனை ஆராதிக்கும்படியாக, நம் தேவனை தொழுது கொள்ளும்படியாக தான் நமக்கு ஜீவனை தேவன் நமக்காக கொடுத்திருக்கிறார். நமக்கு ஜீவனை கொடுத்ததும் அல்லாமல் அவருடைய ஜீவனை என்ன பண்றாரு? நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமாவா இல்லையா? ஏன் அவருடைய ஜீவன் நமக்கு கொடுக்கணும்? நம்ம ஒரு பலவீனமான ஒரு பாக்கியம். நம்மளால எல்லாவற்றையும் செய்ய முடியும் நினைச்சாலும் நம்மளால செய்ய முடியாத காரியங்கள் அநேகமாக இருக்கும். ஆனா தேவனால செய்யக்கூடாத, செய்ய முடியாத காரியங்கள் எதுவுமே இல்லை. அதனாலதான் என்ன பண்றாரு? அவருடைய ஜீவனம் கூட என்ன பண்றாரு? நமக்காக கொடுத்த தேவனாக நமக்குள்ள என்ன பண்றாரு? இன்றைக்கும் வாசமா இருக்கிறார். ஹல்லேலூயா. சங்கீதம் 23:6 வசனம் தான் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய ஜீவன் வந்து ஒவ்வொரு நாளும் என்ன பண்றோம்? புதியதாக நமக்கு இருக்கிறது. நம்ம தோங்குறோம், காலையில எழுந்திருப்போம்ங்கிறது ஒரு நிச்சயம் இல்லாத ஒரு நிலைமையில தான் நம்ம இருக்கிறோம். ஆனாலும் தேவன் நம்மை வைத்த அன்பின் நிமித்தமாக, தேவன் நம்மை பாராட்டின கிருபை நிமித்தமாக நம்ம என்ன பண்றோம்? ஜீவனோடு இருக்கும்படியாக தேவன் நமக்கு ஒவ்வொரு நாளும் என்ன பண்றாரு? ஜீவனை நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இரண்டாவதாக நன்மையும் கிருபையும் நம்மை என்னை தொடரும். ஹல்லேலூயா. நன்மையும் கிருபையும் நமக்கு என்ன பண்ணுது? தொடர்ந்து கொண்டேதான் இருக்குது. அப்படிதானே? இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த டிரான்ஸ்லேஷன் வந்து ரொம்ப சரியா பண்ணிருக்காங்க. ஏன் அப்படின்னா தொடரும் அப்படின்னா இதுக்கப்புறம் என்ன பண்ணுது? இது முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற ஒரு இடத்துல இந்த வார்த்தை முடியல. தொடரும் அப்படின்னா தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும். இதுக்கு ஒரு ஸ்டாப் இல்லை அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல வந்து இந்த டிரான்ஸ்லேஷன் சரியா பண்ணிருக்காங்கன்னு தேவன் நமக்காக எழுதி கொடுத்த வார்த்தை வந்து மிகவும் தெளிவாக இருக்கிறது. ஹல்லேலூயா. சரி, நன்மை வந்து நமக்கு என்ன பண்றது? நம் நன்மை வந்து நமக்கு யாரால கிடைக்குது? தேவனால கிடைக்குது. அப்படிதானே? நம்ம தேவனால கிடைக்கிற நன்மையை நம்ம நாடி ஓடுகிறோமா, இல்ல நமக்காக நம்ம நன்மையை தேடி ஓடுறோமா? நமக்காக தான் என்ன பண்றோம்? நன்மையை தேடி ஓடுகிற ஒரு பிள்ளைகளாக நம்ம என்ன பண்றோம்? வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏன் அப்படின்னா இன்னைக்கு காலகட்டத்துல எல்லாருக்கும் தேவைகள் அதிகமா இருக்கிறது. நன்மையை நம்ம என்ன பண்றோம்? தேவன் மறந்து கூட நம்ம நன்மையை தேடி ஓடுகிற ஒரு பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆனா நன்மை நமக்கு ஒரு பரிபூர்ணத்தை நன்மையாக நமக்கு கிடைக்கவும் செய்யாது. ஏன் அப்படின்னா தேவன் ஒருவரால் தான் நமக்கு நன்மையை கொடுக்க முடியும்.
நம்ம தேடி ஒரு நன்மை தான் பண்றது. கொஞ்ச காலம் ஒரு அல்ப சந்தோஷத்தை கொடுக்கிற ஒரு நன்மையாக மட்டும்தான் இருக்கும். ஹல்லேலூயா. யாக்கோபு எழுதின புஸ்தகம் 1வது அதிகாரம் 17வது வசனம். யாக்கோபு எழுதின புஸ்தகம் 1வது அதிகாரம் 17வது வசனம். இப்ப நன்மை எங்க இருந்து வரணும்? பரத்திலிருந்து வந்தாதான் அந்த நன்மை என்ன பண்ணும்? நமக்கு ஒரு முழுமையான ஒரு நன்மையாக இருக்கும். நமக்கு என்ன பண்ணும்? ஒரு முழுமையான ஒரு ஆசீர்வாதமாக அது செயல்படும். ஹல்லேலூயா. நாம தேடி ஓடுகிற நன்மை என்ன பண்றது? கொஞ்ச நேரத்துல மறைந்து போகிற ஒரு நன்மையா இருக்கும். ஒரு மனுஷன் மூலமா கிடைக்கிற நன்மை கொஞ்ச நேரத்துல அழிந்து போகிற ஒரு நன்மையா இருக்கும். ஆனா தேவன் பணத்திலிருந்து கொடுக்கிற ஒரு நன்மையானது பரிபூர்ணத்தின் நன்மையாக இருக்கும். நம் வாழ்நாள் முழுவதும் இருக்கிற ஒரு நன்மையாக இருக்கும். நம் வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சியாக இருக்கும்படியாக ஒரு நன்மையாக தேவன் நமக்கு அது கொடுக்க தேவன் சித்தம் உள்ளவராக இருக்கிறார். ஆனால் கூட என்ன பண்றோம்? நம்ம அந்த தேவ சித்தத்தை நோக்கி நாம் போறதில்லை. நம்முடைய தேவைகளுக்காக நம்ம என்ன பண்றோம்? நம்மளேதான் அந்த நன்மையை தேடி ஓடுகிற ஒரு பிள்ளைகளாக இருக்கிறோம். இனி இப்படிப்பட்ட நிலைமையை கொஞ்சம் மாற்றி நம்ம பார்க்கலாம். ஏன் அப்படின்னா, தேவன் நமக்கு நன்மை கொடுக்கல அப்படின்னா இந்த உலகத்துல எந்த ஒரு மனிதராலும் எந்த ஒரு பொருளாலும் இந்த நன்மையை நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. சங்கீதத்தின் புஸ்தகம் 121வது சங்கீதம் 1வது வசனம் 2வது வசனம். நமக்கு நன்மை எங்க வரணும்? வானத்திலிருந்தும் நமக்கு நன்மை வரணும். ஆனா நம்ம என்ன பண்றோம்? தேவனை நோக்கி பார்க்கவில்லை. சங்கீதக்காரன் ஏதாவது மிகவும் தெளிவாக சொல்கிறார், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். நம்முடைய பார்வை எப்படி இருக்கணும் அப்படின்னா, தேவனை நோக்கி பார்க்கிற ஒரு பார்வையாக இருக்கணும். மனுஷனை நோக்கி நம்ம பார்த்தோம் அப்படின்னா அது ஒரு முழுமையான ஒரு நன்மையாக நமக்கு அது கிடைக்காது. தேவனை நோக்கி பார்க்கணுங்கிறது தான் தாவீது ராஜா நமக்கு தெளிவாக நமக்கு சொல்லி இருக்கிறார். அதேதான் நம்ம என்ன பண்றோம்? அவர் அந்த மாதிரிதான் பார்த்தாரு. அதனாலதான் என்ன பண்ண முடிஞ்சது? அவரால எல்லாவற்றையும் செய்ய முடிஞ்சது. ராஜாவா இருந்தா கூட தன்னை தாழ்த்துகிற ஒரு திருப்பி அவருக்காக என்ன பண்ணிட்டாரு? கொடுத்திருந்தாரு. அது இதை நம்ம கொஞ்சம் வசதி வசதியா என்ன பண்றோம்? நம்மளால பொதுவா சொல்லுவாங்கல்ல, கொஞ்சம் வசதி வந்தா உங்களை கையிலே குடிக்க முடியலன்னு சொல்லுவாங்க, அப்படிதானே? ஆனா இவர்கிட்ட இல்லாத செல்வமா, இவர்கிட்ட இல்லாத ஒரு ஆசீர்வாதமா? அப்படிப்பட்ட ஒரு ராஜாவா இருந்தவர் கூட என்ன பண்றாரு? எனக்கு ஒத்தாசை வரும் பருவதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறிக்கிறேன் என்று தன்னை தாழ்த்தி என்ன பண்றாரு? அவர் அந்த ஜெபத்தை ஏற்கிறாரு. ஏன் அப்படின்னா அவருக்கு நல்ல தெரியும். ஏன் அப்படின்னா தேவனால மட்டும்தான் நமக்கு ஒரு முழுமையான நன்மையை கொடுக்க முடியுங்கிறத அவர் முழுமையாக நம்பி இருந்ததுனால்தான் இந்த வார்த்தையை அவரால் சொல்ல முடிந்தது. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 50வது அதிகாரம் 20வது வசனம். ஊழியர் அடிக்கடி சொல்ற வசனம் அது. நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிக்க பண்ணினார். ஹல்லேலூயா. இப்ப மனுஷன் கொடுக்கிற நன்மை நம்ம எல்லாருக்கும் கொடுக்க முடியாது. ஆனா தேவன் கொடுக்கிற நன்மையை நம்ம எல்லாருக்கும் பகிர்ந்து அளிக்கிற ஒரு நன்மையாக தேவன் நமக்கு கொடுப்பார். இந்த ஆதியாகம புஸ்தகத்துல 50ஆம் அதிகாரம் 20வது வசனத்துல தேவன் சொல்லி இருக்கிறார், நீங்களோ எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள். இன்னைக்கு நம்மளை சுற்றி இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? நமக்கு தீமை செய்யதான் நினைப்பாங்க. ஆனாலும் இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படி எல்லாத்தையும் நம்ம தேவன் நன்மையாக முடிய பண்ணார் என்று யோசிப்பு சொன்ன ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். ஏன் அப்படின்னா இந்த இடத்துல தேவனுடைய திட்டம் முழுமையாக மோசைக்கு யோசிப்புக்கு தெரிஞ்சிருந்தது. அதனால என்ன பண்ணாரு? அந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் அவர் தாண்டி செய்யப்படுத்த தேவன் அவருக்கு உதவி செஞ்சார்.
அந்த நன்மையின் மூலமாக வெகு ஜனங்களை காப்பாற்றும்படியாக ஒரு புதிய ஒரு ஜனங்களை உருவாக்கும்படியான ஒரு கிருபையை ஒரு நன்மையை தேவன் என்ன பண்ணியிருந்தாரு? அந்த யோசேப்புக்கு தேவன் கொடுத்திருந்தார். அதான் சொல்றேன், தேவன் கொடுக்கிற நன்மை மட்டும்தான் நம்மளை எல்லாவற்றிலும் சரியானதாக நம்மை நடத்துகிற ஒரு காரியமாக இருக்கும். சங்கீதத்தின் புஸ்தகம் 48வது சங்கீதம் 16வது வசனம். 14. இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்கள் நம்முடைய தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மரண பரியந்தம் நம்ம நடத்தணும் அப்படின்னா தேவனுடைய நன்மை என்ன பண்ணணும்? நமக்குள்ள இருக்கணும். அப்பதான் அந்த நன்மை நம்ம என்ன பண்ண முடியும்? கடந்து போக முடியும். அப்படி கடந்து போகும்போதுதான் அநேகத்தோடு ஆசீர்வாதமாக இருக்கும். ஹல்லேலூயா. இரண்டாவதாக கிருபையை குறித்து நாம் தியானிக்க போறோம். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 12வது அதிகாரம் 9வது வசனம். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தினாலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமையை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். ஹல்லேலூயா. இது யார் சொன்னது? அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னது. என் கிருபை உனக்கு போதும், என் பலவீனத்தின் பலன் பூரணமாய் விளங்கும். ஹல்லேலூயா. நமக்கு இன்னைக்கு அநேக பலவீனங்கள் இருக்கு. எல்லாமே நம்ம சரீரம் ஒவ்வொரு அவயங்களாக உருவாக்கப்பட்டதுதான். எல்லாருக்குமே பலவீனங்கள் ஒண்ணு கண்டிப்பா இருக்கும். எனக்கு பலவீனமே இல்லை அப்படின்னு சொல்ல யாராலையும் முடியாது. ஏன் அப்படின்னா தேவன் நம்ம ஒரு பலவீனமான ஒரு பாத்திரமாகதான் தேவன் நம்மை உருவாக்கி இருக்கிறார். ஆனால் கிறிஸ்துவுக்குள் இருக்கும் போதோ நம் பலவானோட இருக்கும்படியாக தேவன் நம்மை ஆயத்தப்படுத்திருக்கிறார். தான் இந்த அப்போ பவுல் ரொம்ப தெளிவா சொல்றாரு, என் கிருபை உனக்கு போதும், என் பலவீனத்திலே உங்களுடைய பலன் பூரணமாய் விளங்கும். நம்மளுடைய பலன் ஒரு தற்காலிகமானதுதான். கொஞ்சம் தூரம் நடந்து போனா என்ன பண்றோம்? பலவீனமாயிடுறோம். கொஞ்ச தூரம் நம்ம ஓடுனா கூட என்ன பண்றோம்? பலவீனமாயிடுறோம். எதுவுமே பண்ணாம இருந்தா கூட நமக்கு பலவீனம் வரதான் செய்யும். ஆனா கிறிஸ்துவுக்குள் இருக்கும் போது பலவீனங்கள் வரும். ஆனாலும் அந்த பலவீனத்தை மேற்கொள்ளும்படியான ஒரு நன்மையை தேவன் பண்றார், நமக்கு தேவன் கொடுக்கிறார். ஏசாயாவின் புத்தகம் 54வது அதிகாரம் 10வது வசனம். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைபெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலைபெயராமலும் இருக்கும் என்று உன் மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. மலைகள் விலகினால் கூட பர்வதங்கள் நிலைபெயர்ந்தால் கூட அவருடைய கிருபை நம்மை விட்டு விலகாது என்று சொல்ற வார்த்தை நமக்கு சொல்கிறது. இந்த கிருபையை குறித்து நம்ம ஊழியர்கள் அநேக முறை பேசியிருக்கிறாங்க. அப்படிதானே? கிருபை யாரால் நம்ம கொடுக்கப்பட்டது சொல்லியிருக்கிறாங்க, கிருபை எப்படி நம்ம பெற்றுக்கொண்டோம் சொல்லியிருக்காங்க. இப்படி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். நம்ம நிறைய வளர்த்துக்கிற வார்த்தையை நம்ம குறித்து தியானிச்சிருக்கிறோம். கிருபை நமக்கு இல்லை அப்படின்னா நம்ம இங்க உட்கார்ந்து இருக்க முடியாது. ஏன்னா கிருபை நமக்கு யாருமே இல்லை. அதனாலதான் இன்னைக்கு கிருபையை குறித்து எல்லா சபையிலும் பேசிக் கொண்டிருக்கிறாங்க, இனியும் பேசுவாங்க. ஆனா இது கிருபையின் காலம் அல்ல. கிருபையின் காலம் முடிவுக்கு வந்து கொண்டிருக்கிறது. அப்படிதானே? இதுக்கப்புறம் கிருபை இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இதுக்கப்புறம் கிருபை இருக்காது. நம்ம போராடி கேட்டாங்கன்னா கொஞ்சம் கிருபை நமக்கு கிடைக்கலாம். ஏன் அப்படின்னா என்னோட கூட நான் வரும்போது அவங்க நான் கொடுக்க வேண்டியது எல்லாத்தையும் நம்ம கையோடு கொண்டு வரேன்னு சொல்லியிருக்காரு. அப்படிதானே? நான் நினைக்கும் பலனோடு கூட வருகிறது வார்த்தை சொல்லியிருக்கிறது. ஏன் அப்படின்னா இதுக்கப்புறம் இருக்கிற காலங்கள் எல்லாமே ரொம்ப கடினமான காலங்கள் தான். இதுக்கப்புறம் தேவனுடைய பனிஷ்மெண்ட் தான் நமக்கு என்ன பண்ண போகுது? பனிஷ்மெண்ட் தான் நமக்கு கிடைக்க போகுது. ஏன்னா கிருபையின் காலம் முடிவுக்கு வந்துடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம்? ரொம்ப கவனமா தேவனை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளா இருந்தோம்னா நாம் தப்பித்துக் கொள்வதற்கு தேவன் நமக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. 2 கொரிந்தியர் புஸ்தகம் 8வது அதிகாரம் 9வது வசனம்.
2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. அவர் ஐஸ்வர்யமுள்ளவராய் இருந்தோம். நீங்கள் அவருடைய தரிசனத்தினாலே ஐஸ்வர்யவான்படிக்கு உங்கள் நிமித்தம் தரிசனரானாரே. ஹல்லேலூயா. அவர் ஐஸ்வர்யவானதா இருந்தார். இதுதானே நம்ம என்ன பண்றது? அவரு தரித்திரராங்க. நம்ம என்ன பண்றோம்? நம்ம இன்னைக்கு என்ன பண்றோம்? தேவனிடத்துல நம்ம தேவைகளை சொல்லி கொடுக்குறோம், கேட்டுதான் இருக்கோம். அவங்க எல்லா விஷயமே கொடுத்துட்டாரு நமக்கு. ஆனாலும் என்ன பண்றோம்? இன்னும் நமக்கு அந்த திருப்ப பத்தல, இன்னும் நமக்கு தேவைகள் பத்தல, என்ன பண்றோம்? தேவனிடத்துல கேட்டுக்கிட்டே தான் இருக்கிறோம். ஆனாலும் தேவன் என்ன பண்றாரு? எல்லா விஷயம் நமக்காக அருள் செய்து எல்லா விஷயம் நமக்காக கொடுத்துட்டாரு. இதுதான் புலம்பலின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 22வது வசனம். நிர்மூலமாகாமல் இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே. ஹல்லேலூயா. நம்ம இன்னைக்கு ஜீவனோடு இருக்கிறது தேவனுடைய மகா பெரிய கிருபை தான். அப்படிதானே? எவ்வளவு ஜனங்கள் நாம் பார்த்திருக்கிறோம். நல்லா சொல்றது ரொம்ப வாழ்க்கை வயசு பிள்ளைங்க கூட என்ன பண்றாங்க? சடனா மறித்து போகிற ஒரு சூழ்நிலை இருக்கு. ஆனாலும் கூட இந்நாள் மட்டும் தேவன் நம்மை சுகத்தோடும் பலத்தோடும் தேவன் பாதுகாத்து வருகிறார். எந்த ஒரு பலவீனங்கள் இருந்தாலும் கூட தேவன் எல்லா பலவீனத்தையும் தாண்டி நம்ம கடந்து வரும்படியாக தேவன் நமக்கு கிருபை பாய்ந்திருக்கிறார். நாம் நிர்மூலமாக இருப்பது தேவனுடைய கிருபையே. ஹல்லேலூயா. 2 கொரிந்தியர் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 8வது வசனம். மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணம் உடையவர்களாயும் சகல நற்கிரியைகளில் பெறுகிறவர்களாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையை பெருக செய்ய வல்லவராய் இருக்கிறார். சொன்னல கிருபை நமக்கு பத்தலன்னு சொன்னல, உண்மைதான். ஏன் அப்படின்னா நம்ம கிருபைங்கிறது தேவன் நமக்கு கொடுக்கிற ஒரு காரியமா இருக்கணும். நம்ம என்ன பண்றோம்? கிருபையை நம்மளால என்ன பண்றோம்? கிரியேட் பண்றதா நம்ம இருக்கிறோம். அப்படி இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்றேன். ஏன் அப்படின்னா தேவனிடத்துல பெருமை கிருபை மட்டும்தான் நமக்கு ஒரு பரிபூர்ண ஒரு ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுக்கும். மற்றவங்க எல்லாம் என்ன பண்றோம்? நம்ம செய்யறதெல்லாம் கிரியை வேற கிருபை வேற. கிரியைனால என்ன பண்றோம்? நம்ம செயல்படுறது எல்லாமே கிரியின் மூலமா செயல்படுறோம். தேவனுடைய கிருபையின் மூலமா செயல்படும் போது தேவன் நமக்கு அது ஆசீர்வாதமாக முடிய செய்வார். ஹல்லேலூயா. ஏசாயாவின் புத்தகம் 54ஆம் அதிகாரம் 10வது வசனம். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உண்மையை மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். இந்த கிருபை வரும்போது என்ன பண்ணுது? நமக்கு சமாதானமும் சேர்ந்து நமக்கு கிடைக்குது. ஏன் அப்படின்னா தேவன் ஒன்று கொடுத்தார் அப்படின்னா அது எல்லாத்திற்கும் ஆசீர்வாதமாக இருக்கும்படியான ஒரு காரியமா தான் இருக்கும். அதனாலதான் சமாதானமும் சேர்ந்து வருகிறதா நமக்கு இருக்கிறது. சங்கீதத்தின் புத்தகம் 51வது சங்கீதம் 1வது வசனம். தேவனே, உமது கிருபையின்படி எனக்கு இரங்கும். உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீக்க என்னை சுத்திகரியும். ஹல்லேலூயா. உம்முடைய கிருபையின்படி எனக்கு இரங்கும். ஏன் அப்படின்னா நம்மளுடைய நீதியோட என்ன பண்றது? அதை எனக்கு செய்ய முடியாது. அதனாலதான் தாவீது அப்படியாக சொல்கிறார், உங்களுடைய கிருபையின்படி எனக்கு இரங்கும். அப்படி அவருடைய கிருபையை ஒவ்வொரு நாளும் நாடி கேட்கிற ஒரு பிள்ளைகளாக ஒவ்வொரு நாளும் நாம் காணப்படுகிற ஒரு பிள்ளைகளாக இருக்கணும். ஏன் அப்படின்னா அவர் கிருபை இருந்தா நிச்சயமான ஜீவனோடு வாழ முடியாது. அடுத்ததாக நான் கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களால் நிலைத்திருப்பேன். ஏன் கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களால் நாம் நிலைத்திருக்கணும்? சங்கீதத்தின் புத்தகம் 91வது சங்கீதம் 16வது வசனம். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். சங்கீதம் 91:16 வசனம். நீடித்த நாட்களால் திருஷ்டியாகி என் ரட்சிப்பை உனக்கு காண்பிப்பேன். நான் கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களால் நிலைத்திருப்பேன். இதுவும் தாவீது சொன்னதுதான், அதுவும் தாவீது சொன்னதுதான். கர்த்தருடைய வீட்டுல நீடித்த நாட்களால் நிலைத்திருக்கிறதுனால நமக்கு என்ன கிடைக்கிறது? எல்லாமே கிடைக்கதான் செய்யும். அப்படிதானே?
இந்த தாவீது தேவனுடைய ஆலயத்தை குறித்து நம்ம ஆச்சரியப்படத்தக்கதான நிறைய காரியங்களை இந்த வேதாகமத்துல அவர் எழுதி வைத்திருக்காரு. ஏன் அப்படின்னா அவர் ஒரு ராஜாவா இருந்தாலும் கூட தேவனுடைய சமூகத்தின் மீது அவருக்கு இருந்த வாஞ்சையும் சரி ஆசையும் சரி என்ன பண்றது சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு ஒரு வாஞ்சையுள்ள ஒரு தேவ மனிதனாக அவர் என்ன பண்றாரு இருந்தார். அப்படிதான் அதனாலதான் இப்படிப்பட்டதான காரியங்களை இப்படிப்பட்டதான வார்த்தைகளை அவரால பேச முடிஞ்சது. அவரால் என்ன பண்ண முடிஞ்சது இடத்துல கேட்கவும் முடிஞ்சது. நான் கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களாய் நினைத்திருப்பேன். நம்மளால என்ன பண்ண முடியல, கொஞ்ச நேரம் கூட இதனுடைய சமூகத்துல இருக்க முடியல. உடனே என்ன பண்ணோம், உட்காரும் போதே உட்கார்ந்து பண்ணுவோம், டைம் பார்ப்போம், டைம் ஆயிடுச்சு அப்படி நம்ம யோசிக்கிறோம். ஆனா அவர் நீடித்த நாட்களை நிலைத்திருக்கும்படியான ஒரு ஆசீர்வாதத்தை தேவனிடத்துல கேட்கிற ஒரு தேவ மனிதனாக தேவன் நமக்கு இந்த இடத்துல ஆகியானவர்களை எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. சங்கீதத்தின் புஸ்தகம் 27வது சங்கீதம் 4வது வசனம். கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். ஹல்லேலூயா. இதுவும் தாவீது சொன்ன ஒரு வார்த்தை தான். கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன். இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம், அநேக காரியங்களை குறித்து கேட்கிறோம். எத்தனை தப்பு நான் சொல்ல. ஏன் அப்படின்னா நம்ம நம்ம தேவைக்காக மட்டும் ஆண்டவரை தேடுகிற ஒரு பிள்ளைகளாக நம்ம இருக்கக்கூடாது. தாவீது ராஜா அப்படி ஒரு தேவைக்காக ஆண்டவரிடத்துல கேட்கல. ஏன் அப்படின்னா அவருக்கு ஆண்டவர் கேட்கறதுக்கு முன்னாலே எல்லாத்தையும் கொடுத்தாரு. எல்லாத்தையும் அவர் சாதாரணமாக பெற்றுக் கொண்டார். நிறைய போராட்டங்கள், நிறைய பிரச்சனைகள் எல்லாத்தையும் தாண்டி வந்ததுக்கு அப்புறம் தான் தேவன் எல்லாத்தையும் அவருக்கு கொடுத்தார். ஆனா இதெல்லாம் அவருக்கு கிடைச்சிருந்தா கூட அவர் அதுக்கு ஒரு பெருசாக முக்கியத்துவம் கொடுக்கல. ஆனா நம்ம எப்படி இருப்போம், நம்ம எல்லாரும் என்ன பண்றோம், அதை குறிச்சுதான் நம்ம என்ன பண்றோம், மேன்மை பண்றோம். பவுல் என்ன சொன்னாரு, எல்லா விஷயம் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனாலும் எனக்கு தகுதியால் இராது அப்படின்னு சொன்னாரு. இதே போலதான் தாவீது ராஜா வாழ்க்கையிலும் பார்த்தீங்கன்னா எல்லாம் அவருக்கு இருந்தது. அந்த எதையுமே அவர் என்ன பண்ணாரு, ஒரு பெரிய இடமானத்திற்கும் பெரிய இடங்கள் எல்லாமே எவ்வளவு சேவைகள் எல்லாருமே இருந்தாங்க. ஆனா எல்லா விஷயமும் என்ன பண்ணாரு, பெருசாவே அவர் பார்க்கல. அவர் அதை ஒரு பெருசாவே மதிக்கல. அப்படித்தானே அவருக்கு தேவனுடைய ஆலயத்தில் கொடுத்த வாஞ்சிதான், தேவனுடைய ஆலயத்தில் இருக்கும்படியான ஒரு எண்ணம் தான் அவருக்குள்ள ஒரு அதிகமாக காணப்பட்ட ஒரு காரியமா இருக்கிறது. கர்த்தருக்கு ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நாடுவேன். ஹல்லேலூயா. இந்த மாதிரி வார்த்தையை நம்மளால சொல்ல முடியுமா? நான் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நாடுவேன், என் ஜீவனுள்ள நாளெல்லாம். நம்ம கொஞ்ச நேரம் தான் இந்த ஆலயத்துக்கு போறோம், சண்டேல மட்டும்தான் ஆலயத்துக்கு போறோம். அப்படிதானே அதுலயும் ஒரு முழுமையா நம்ம என்ன பண்றது இல்ல, கலந்துக்க முடியல. நம்ம என்ன பண்றோம், கொஞ்சம் கொஞ்சமா மாத்திக்க முயற்சி பண்றோம். எப்போ எவ்வளவு நாளும் தெரியுது. ரசிக்கப்பட்ட நாள்ல இருந்து என்ன பண்றோம், ஆலயத்துக்கு சீக்கிரமா வரணும்னு நினைக்கிறோம். ரசிக்கப்பட்ட நாள்ல இருந்து ஆலயத்துக்கு ஆராய்ச்சியில முழுமையா பங்கெடுக்கணும்னு நினைக்கிறோம். ஆனால் நம்மளால என்ன பண்ண முடியல, கலந்துக்க முடியல. இது நம்மளுடைய தப்பா, தேவனுடைய தப்பா? நம்மளுடைய தப்பு தான். அப்படித்தான் எல்லாம் நமக்கு தெரியும், தெரிஞ்சு நம்ம என்ன பண்றோம், அதே தான் செய்கிறோம். யாருக்கும் தப்பு சொல்லல, இது எனக்கு தான் பொருந்தும். ஏன்னா நானும் அப்படிதான் இருக்கிறேன். இதை இருக்க போனதுன்னு தான் சொல்றேன். ஏன் அப்படின்னா ஒரு தாவீது ராஜாவுக்கு இருந்த ஒரு ஆசை, ஒரு ராஜாவுக்கே ஒரு ஆசை இருக்கு அப்படின்னா நம்மளால ஒண்ணுமே இல்லை. என்ன சொல்றது, ஒரு கால் பூசணிக்கு கீழே தான் நம்ம அந்த நிலைமையில இருக்க நம்மளால ஏன் அந்த ஒரு ஆசையை அந்த ஒரு வாஞ்சை நமக்குள்ள ஏன் வரல அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஏன்னா நம்ம அந்த அளவுக்கு முழுமையா ஆண்டவர் என்ன பண்றது இல்ல, நம்ம நம்பல. அப்படிதான் சொல்லணும். நம்ம நம்பி இருந்தோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம், அவரை பார்க்கும்படியாக என்ன பண்ணுவோம், ஓடி வருகிற ஒரு பிள்ளைகளாக நம்ம என்ன பண்ணுவோம், நிச்சயமாக நம்ம காணப்படுவோம். நான் என் ஜீவனெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில்
தங்கியிருப்பதே நாடு என்று தாவீது ராஜா சொன்னது போல நம்மளாலையும் நிச்சயமாக சொல்ல முடியும். அப்படிப்பட்ட ஒரு கிருபையை தேவன் நமக்கு வருகிற நாட்களில் நிச்சயமாக தருவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். சங்கீதத்தின் புஸ்தகம் 84 சங்கீதம் 10வது வசனம். ஆயிரம் நாளை பார்க்கிறோம் உமது பிரகாரங்களில் சொல்லும் ஒரே நாள் நல்லது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 1000 நாள் அது கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம். 3 வருஷத்தை கணக்கு போடுறத என்ன சொல்றாரு? 1000 நாள் பார்க்கிறோம் உங்களுடைய பிரகாரங்கள் தங்கும் ஒரு நாள் நல்லது. அப்ப தாவீது ராஜா முன்னாடியே ஒரு தீர்க்கதரிசனமா இதை சொல்லியிருக்கிறாரு. நம்ம வாரத்துல ஒரு நாள் தான் வருவோம் அப்படிங்கறத ஒரு தீர்க்கதரிசனமாக சொல்லியிருக்கிறார். 1000 நாளை பார்க்கிறோம் பிரகாரங்கள் தங்கும் ஒரு நாள் நல்லது அப்படின்னா அந்த ஒரு நாள்ல நாம் எந்த அளவுக்கு ஆண்டவருக்கு பிரியமான ஒரு காரியங்களை நாம் செய்யறோம், ஆண்டவருக்கு பிரியமா நம்ம செயல்படுறோங்கிறது தான் இந்த இடத்துல நம்ம பார்க்கணும். ஏன் அப்படின்னா அந்த ஒரு நாள்ல நம்ம செஞ்ச மொத்த பாவத்தை நம்ம பண்ணலாம் தேவனிடத்துல சொல்லி மன்னிப்பு கேட்கும்படியாக இந்த நாட்கள் நம்ம வரலாம். அப்படிதானே நம்முடைய தேவைகளை தேவனிடத்துல சொல்லி கேட்கவும் அந்த நாட்கள் நமக்கு பயன்படுகிறது. ஹல்லேலூயா. அதே சங்கீதத்தின் புஸ்தகம் 84 சங்கீதத்திலே 4வது வசனம். வீட்டில் வாசமா இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்துக் கொண்டே இருப்பார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவனிடத்துல என்னுடைய வீட்டுக்கு வரும்போது என்ன பண்றோம்? அவர் துதிக்கும்படியாக தான் வரும், அவருக்கு தொழுது கொள்ளும்படியாக தான் வரும். நம்ம என்ன பண்ணுவோம்? அப்படி வரும்போது நிச்சயமாக தேவனை துதிக்கிற ஒரு பிள்ளைகளாக நிச்சயமாக இருக்க முடியும் சொல்லிதான் தாவீது ராஜா நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். சங்கீதத்தின் புஸ்தகம் 92 சங்கீதம் 13வது வசனம். கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களை சுழித்திருப்பார்கள். ஹல்லேலூயா. நம்ம என்ன பண்றோம்? செழிப்பை தேடி ஒவ்வொரு இடங்களுக்கு வேலைக்கு செல்றோம், எல்லாமே செய்வோம். அப்படிதானே? ஆனா இந்த வசனம் எப்படி சொல்லுது? இந்த வார்த்தை நமக்கு எப்படி சொல்லுது? மறுபடியும் படிக்கலாம். கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள். கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் அப்படின்னா கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள்னா கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிறவங்க. ஹல்லேலூயா. படிங்க. எங்கள் தேவனுடைய பிரகாரங்கள் செழித்திருப்பார்கள். தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். தேவனுடைய ஆலயத்தில் நாம் வரும்போது நமக்கு ஆசீர்வாதங்கள் வரும். ஹல்லேலூயா. சாபங்கள் மாறும். சாபங்கள் மாறிச்சுன்னா ஆசீர்வாதங்கள் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். இல்லைன்னா சாபங்கள் மாறணும்னா முதலாவது நம்ம ஆலயத்துக்கு வரணும். ஆலயத்துக்கு வந்து நம்முடைய சாபங்களை என்ன பண்ணணும்? தேவனிடத்துல அறிக்கையிடணும். அறிக்கையிட்டு நாம் ஜெபிக்கும் போது நிச்சயமாக அந்த சாபங்களை எல்லாவற்றையும் நீக்கி நமக்கு அதை ஆசீர்வாதமாக தேவன் நமக்கு முடிவு செய்வார். ஹல்லேலூயா. ஏசாயாவின் புத்தகம் 56வது அதிகாரம் 7வது வசனம். நான் என் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். அவர்களுடைய சர்வாங்க தகனங்களும் அவர்களுடைய பலிகளும் என் பலிபீடத்தின் மேல் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கு ஜெப வீடு எனப்படும். ஹல்லேலூயா. நம்ம எங்க இருக்கிறோம்? ஜெப வீட்டுல தான் நம்ம இருக்கிறோம். அப்படிதானே? ஆனா இங்க ஜெபம் இருக்குதா? நம்ம ஜெபிக்கிறோமா? நம்ம இங்க உட்கார்ந்து ஜெபிச்சா கூட நம்ம சிந்தனை எங்க இருக்கு? வேற எங்கேயோ இருக்கு. அப்படிதானே? ஆமா இல்லையா? அப்படிதானே? ஏன்னா நம்ம முழுமையாக என்ன பண்றது இல்ல, தேவனுக்கு நம்ம எதையுமே செலுத்துறது இல்லை. அதனாலதான் நமக்குள்ள சிந்தனைகள் என்ன பண்றது? ஒரு நிலையில இருக்கிறது இல்லை. நம்ம இங்கெல்லாம் இருந்தா கூட நம்ம சிந்தனை என்ன பண்றோம்? வீட்டுல இருக்கிற காரியங்களை குறித்து யோசிக்கிறதா இருக்கும், வெளியே நிக்கிற வட்டியை குறித்து யோசிக்கிறதா கூட இருக்கும். ஏன் அப்படின்னா உங்கள் பொக்கிஷம் அங்கேயே உங்கள் இருப்பிடம் இருக்கும் வார்த்தை நமக்கு சொல்லி இருக்குது. ஆனா நம்ம ஜெப வீட்டுல நம்ம என்ன பண்ணுவோம்? அப்படி இருக்கக்கூடாதுன்னு தான் நம்முடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. தேவனுடைய வார்த்தை நம்ம ஜெப வீட்டுல நம்ம இருக்கும் போது நமக்கான காரியங்கள் நம்ம என்ன பண்ணுவோம்? முதலாவது இடத்துல ஜெபமாக ஏறெடுக்கணும். அப்படி ஏறெடுக்கும் போது நிச்சயமாக அந்த ஜெபங்கள் கேட்கப்பட்டு தேவன் நமக்கு அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் வாய்ப்பு செய்ய தேவன் வல்லமை உள்ளவரால் இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம ஜெப வீடு நம்ம எப்படி இருக்குன்னு பாக்குறோம்? எப்படி இருக்கு நம்ம பாக்குறோம்? ஜெப வீடா இருக்கா? இல்ல ஒரு
பிசினஸ் பண்ற இடமா இருக்கா? சொல்லுங்க, எப்படி? நம்ம சபையில இந்த மாதிரி காரியத்தை நான் பார்க்கல, நிறைய சபையில நான் பார்த்துட்டும் செய்யறேன். சொல்லப்போனா நான் அதை குறித்து தான் பேசலாம்னு இருந்தேன். ஆனா அதுக்கான சரியான ஒரு டைம் கிடைக்கல. நிச்சயமாக தேவனுக்கு வாய்ப்பு கொடுத்தா நிச்சயமா அதை பத்தி பேசலாம். அல்லேலூயா. ஜபம் இருந்தா இந்த இடத்துல தேவன் நமக்கு சொல்லி இருக்கிறார். ஆனா நீங்க அதே சமயத்துல பாத்தீங்க அப்படின்னா ஜபம் இல்லாமல் இருக்குது, வியாபார ஸ்தலங்களா இருக்கு. அல்லேலூயா. அது இயேசு கிறிஸ்து காலத்துல கூட இருந்து நம்ம பார்க்கிறோம். மார்க்கு 11ஆம் அதிகாரம் 17ஆவது வசனம் நினைக்கிறேன். அதுல அந்த இடத்துல கூட என்ன பண்றாரு, தேவன் என்ன பண்றாரு, இப்படி எல்லா ஜனங்களுக்கும் ஜபம் என்று எழுதப்பட்டிருக்கிறது, நீங்களோ அதை கண்ட போகிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. இன்னைக்கு ஆலயத்துக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா ஜபம் இல்லை. ஏன் அப்படின்னா இங்க வந்து என்ன பண்றாங்க, சேல்ஸ் பண்றது, அப்படிப்பட்ட காரியங்களை செய்யறாங்க. அன்னைக்கு இருந்த காலகட்டம் வேற. இயேசு கிறிஸ்து அந்த சபையை குறித்து சொல்லும் போது இந்த காரியங்கள் வேற. ஏன் அப்படின்னா அன்னைக்கு வந்து ஒரு பலி செலுத்தப்பட்டவருடைய பாவத்துக்கு நிவர்த்தி கிடையாதுங்கிற ஒரு நிலைமை இருந்தது. அதனால என்ன பண்ணாங்க, அந்த பலி செலுத்தப்படும்படியான பொருட்களை என்ன பண்ணாங்க, ஆலயத்துக்குள்ளேயே விற்க ஆரம்பிச்சாங்க. அந்த விற்க ஆரம்பிக்கும் போது அவங்க வந்து தப்பா நினைச்சாங்க, பலி செலுத்தணும், அதுக்கு ஒரு பலி பொருள் வேணும். அது ஆடோ மாடோ இல்ல கோழியோ புறாவோ ஏதோ ஒண்ணு வேணும். அப்போ அது இப்போ வந்து எல்லாராலையும் அந்த பலி பொருளை வீட்டுல வளர்க்க முடியாது, பலி கொடுக்கணும். அப்பதான் நம்ம பணம் நிவர்த்தி ஆகும். அந்த நேரத்துல அந்த காரியங்களுக்காக நம்ம என்ன பண்ணுவோம்னா வாங்கிட்டு வரணும். அப்படிதானே, வெளியில போய் வாங்கிட்டு வரதுக்கு டைம் ஆகும். அப்படிதானே, அது ஆலயத்துக்குள்ள இருந்தா அப்படியே வாங்கி அப்படியே பலி கொடுத்து நம்ம பாலத்துக்கு ஒரு நிறுத்தி செஞ்சிருக்கோம். அப்படிதானே, இப்ப அது கரெக்டா செஞ்சுட்டாங்க. அப்புறம் ஏன் ஆண்டோட இடத்துல வந்து அது சாட்டியை எடுத்து அது அவங்களை அடிச்சு வரட்டும்? பேசுங்க. பலி செலுத்தணும், பலிக்கான பலி பொருள் வேணும். அந்த பலி பொருள் ஆலயத்துக்குள்ள விற்கிறாங்க, அதை வாங்கி நம்ம பலியில போடுறோம். அவ்வளவுதானே. அப்போ பாவம் வந்து நிவர்த்தி ஆகும். அப்படிதானே, மோசடி நேரமா அதுதான் பாவ நிவர்த்திக்காக என்ன பண்ணுது, பலியில பலியிடுது. அல்லேலூயா. அப்ப அந்த பலி பொருள் என்ன பண்றாங்க, ஆலயத்துக்குள்ள விற்கிறாங்க. ஆலயத்துக்குள்ள விற்கிறதுதான் தப்பு நான் சொல்றேன். ஏன் அப்படின்னா ஆலயத்தின் வெளியில விற்றா அது பிரச்சனை கிடையாது. இது எல்லா ஜனங்களுக்கும் ஜபம் இது. அப்படி ஜபிக்கிற இடத்துல வந்து நம்ம இந்த ஒரு பிசினஸ் மோட்டிவோட ஒரு என்ன சொல்றது, ஒரு சின்னதா நம்ம ஒரு காரியத்தை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செய்யறது, இந்த என்ன சொல்றது சீட்டு பிடிக்கிறது, இந்த மாதிரி காரியங்கள்லாம் சில சபையில் செய்யறாங்க. இதெல்லாம் தேவனுக்கு ஒரு பிரியமில்லாத, தேவனுக்கு பிடிக்காத ஒரு அலுவலமான ஒரு காரியம். இதுதான் என்ன பண்ணாங்க, அந்த ஆட்சியாளர் கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணாங்க, செஞ்சு கொண்டிருந்தாங்க. அந்த ஆலயத்துக்குள்ளே என்ன பண்ணாங்க, அந்த பலி பொருட்களை விற்று கொண்டிருந்தாங்க. அதனாலதான் என்ன பண்ணாரு, ஆண்டவருடைய கோபம் அந்த இடத்துல வெளிப்பட்டது. எல்லாரும் என்ன பண்ணாரு, சாட்டியை கொண்டு அடிச்சு எல்லாரும் என்ன பண்ணாரு, விரட்டி அடிச்சாங்க. ஏன் அப்படின்னா அது எல்லா ஜனங்களுக்கும் ஜப வீடாக எழுதப்பட்டிருக்கிறது. எல்லா ஜனங்களும் வந்து ஜெயிச்சு அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக தான் அந்த வீடு நமக்காக தேவன் நமக்கு ஆயத்தப்படுத்தி கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு நம்முடைய ஆலயம் எதுவா இருக்கிறது, இந்த கட்டிடமா இருக்கிறது. அப்படின்னா ஆனா ஆண்டவர் எப்படி சொல்றாரு, உங்களுக்கு இருதயம் தான் பண்ணுறது நமக்கு ஆலயமா இருக்கிறது. ஏன் அப்படின்னா இந்த இருதயம் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறது. நல்லதும் தெரியும், கெட்டதும் தெரியும், நன்மையும் தெரியும், தீமையும் தெரியும், எல்லாவற்றையும் அறிந்திருக்குன்னா வந்து நான் நல்ல பயணிக்கிறது வந்து நான் சொல்ல முடியாது. அப்படிதான் நான் சொன்னாங்க அதை யாரும் நம்ப முடியாது. ஆனா நமக்கு இருதயத்துக்கு நல்லாவே தெரியும் நம்ம எப்படி இருக்கிறோம், நம்ம எப்படி செயல்படுகிறோம், எப்படி நம்ம சிந்தித்து கொண்டிருக்கிறோம் என்பது நம்மளுடைய இருதயத்துக்கு நல்லாவே தெரியும், நன்றாக தெரியும். அதனாலதான் நீங்களே அந்த ஆலயம் என்று தேவன் நமக்கு அதை சொல்லிக் கொடுத்திருக்கிறார். நம்முடைய காரியங்கள் என்ன பண்றது, இப்படிதான் இருக்கிறது. இப்படிப்பட்ட காரியங்கள் நமக்குள்ள இருந்ததுன்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணுங்க, அதை மாற்றிக்க முயற்சி பண்ணுங்க. ஹல்லேலூயா. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களால் நிலைத்திருப்பேன். ஹல்லேலூயா. நமக்கு இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் கிடைக்கணும் அப்படின்னா மேல ஒரு 5 வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. இது எல்லா விஷயம் என்ன பண்ணும், அதையும் சேர்த்து ஃபாலோ பண்ணும்போதுதான் இந்த கடைசியாக சொல்லப்பட்ட ஆசீர்வாதங்கள் எல்லாமே நமக்கு வந்து சேரும்.
முதலாவது நாள் ஆரம்பிக்கும் போதே அவர் சொல்ற கர்த்தரின் மெய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நம்ம மெய்ப்பரா இருக்கோமா, ஆளுகளா இருக்கிறோமா? மெய்ப்பரா தான் இருக்கிறோம், ஆளுகளா நம்ம யாரும் இல்லை. அதனாலதான் என்ன பண்றோம், நம்ம தேவனுடைய கட்சியை நம்ம கேட்கறது இல்லை, மெய்ப்பருடைய கட்சியை நம்ம கேட்கறது இல்லை. அதுக்கும் நம்ம மெய்ப்பரே பாடலாம், மெய்ப்பரா தான் இருக்கிறோம். ஆனா தேவன் என்ன சொல்றாரு, கர்த்தர் தான் நம்முடைய மெய்ப்பரா இருக்கணும். அப்பதான் நம்ம பண்ணுவோம், சரியான பாதையில நம்ம நடக்க முடியும். ஆனா நம்ம என்ன பண்றோம், நம்மளே மெய்ப்பரா இருந்துக்கிறோம், நம்மளே ஆளுகளாகவும் இருந்துக்கிறோம். அப்படிதானே? இது ஒரு சரியான ஒரு காரியமாக பார்க்கப்படலை. ஏன் அப்படின்னா, கர்த்தர் நம்ம மெய்ப்பரா இருக்கும் போது மட்டும்தான் நமக்கு நன்மையும் தீமையும் எதுங்கிறது ஆண்டவருக்கு தான் நல்லா தெரியும். அடுத்த நிமிஷம் நமக்கு என்ன நடக்கிறது, நமக்கு மறைத்து வைக்கப்பட்ட ஒரு காரியமா இருக்கிறது. ஆனா தேவனுக்கு வெளியரங்கமாக தெரிகிற ஒரு காரியமாக செயல்படுவது. அப்படிப்பட்ட தேவன் நம்ம ஆராதிக்கும் போது நம்ம எப்படி இருக்கணும், ஒரு பயபக்தியோடு தேவனை தொழுது கொள்ளுகிற பிள்ளைகளாக ஒவ்வொரு நாள் இருக்கணும். தேவனுடைய வார்த்தையை அந்த தினமும் தியானிக்கிற ஒரு பிள்ளைகளாக இருக்கணும். இன்னும் தேவனை குறித்து நம்ம அதிகமா என்ன பண்ணணும், தேவனை குறித்து அநேகருக்கு சொல்லுகிற ஒரு பிள்ளைகளாக காணப்பட்டு தேவனுடைய ஆசீர்வாதங்களை அநேகருக்கு அறிவிக்கிற ஒரு பிள்ளைகளாக எழும்பணும். நிச்சயமாக தேவன் நம்மளை வருகிற நாட்களிலே தேவன் நிச்சயமாக நம்ம அறிவிப்பதற்கான ஒரு ஆசீர்வாதங்களோடு தேவன் கடந்து ஒரு வழியான திருவிகளை தேவன் கொடுத்து நிச்சயமாக தேவன் ஆசீர்வதிப்பார். தேவன் தான் இந்த வார்த்தையை ஆசீர்வதித்து அங்கீகரிப்பார்கள். ஹல்லேலூயா. கிருபைகளை கொடுத்து எல்லாரையும் ஆண்டவர் பயன்படுத்த போகிறார். ஹல்லேலூயா. அதற்காக தான் இந்த வருடத்தை நம்ம என்ன பண்ண போறோம், செபிக்க போகிறோம். எல்லாரையும் பயன்படுத்துங்க. இன்னும் கிருபைகளையும் தாளங்களையும் வரங்களையும் ஆண்டவர் பெருக செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு தான் கேட்கலாமா? எனிவன் காண்க பட்சம் காத்திடுவார், என்னை காத்திடுவார், காலமெல்லாம் என்னை காத்திடுவார். கலங்கிட மாட்டோம், நாம் கலங்கிட மாட்டோம், கடைசி வரை நம்மை காத்திடுவார். காத்திடுவார், நம்மை காத்திடுவார், காலமெல்லாம் நம்மை காத்திடுவார். கலங்கிட மாட்டோம், நாம் கலங்கிட மாட்டோம், கடைசி வரை நம்மை காத்திடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா, என் இயேசுவுக்கு அல்லேலூயா. ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே, என் இயேசுவுக்கு ஸ்தோத்திரமே, என் இயேசுவுக்கு ஸ்தோத்திரமே. ஆத்மாவை கரைபெறாமல் காத்திடுவார், சாத்தானின் கண்ணிகளை கவர்ந்திடுவார். ஆத்மாவை கரைபெறாமல் காத்திடுவார், சாத்தானின் கண்ணிகளை கவர்ந்திடுவார். வருவாமல் காத்திடும் வல்லவரே, வருகையில் மகிழ்ந்திட செய்திடுவார். வருவாமல் காத்திடும் வல்லவரே, வருகையில் மகிழ்ந்திட செய்திடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா, என் இயேசுவுக்கு அல்லேலூயா. ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே, என் இயேசுவுக்கு ஸ்தோத்திரமே, என் இயேசுவுக்கு ஸ்தோத்திரமே. தீமைகள் என்னை சூழ்ந்தாலும் சேதங்கள் நெருங்காது காத்திடுவார். தீயவன் நம்புகள் ஏறினாலும் அக்கினி மதிலாக காத்திடுவார். தீமைகள் என்னை சூழ்ந்தாலும் சேதங்கள் நெருங்காது காத்திடுவார். தீயவன் நம்புகள் ஏறினாலும் அக்கினி மதிலாக காத்திடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா, என் இயேசுவுக்கு அல்லேலூயா. ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே,
இயேசுவுக்கு ஸ்தோத்திரமே, என் இயேசுவுக்கு ஸ்தோத்திரமே. போகையும் வரத்தையும் காத்திடுவார், இயேசுவே அழகாக காத்திடுவார். கண்களின் மணி போல காத்திடுவார், கண்மலை மேலே எழுதிடுவார். போகையும் வரத்தையும் காத்திடுவார், இயேசுவே அழகாக காத்திடுவார். கண்களின் மணி போல காத்திடுவார், கண்மலை மேலே எழுதிடுவார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா, என் இயேசுவுக்கு ஹல்லேலூயா. ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே, என் இயேசுவுக்கு ஸ்தோத்திரமே, என் இயேசுவுக்கு ஸ்தோத்திரமே. காத்திடுவார், என்னை காத்திடுவார், காலமெல்லாம் நம்மை காத்திடுவார். கலங்கிட மாட்டோம், நாம் கலங்கிட மாட்டோம், கடைசி வரை நம்மை காத்திடுவார். காத்திடுவார், என்னை காத்திடுவார், காலமெல்லாம் நம்மை காத்திடுவார். கலங்கிட மாட்டோம், நாம் கலங்கிட மாட்டோம், கடைசி வரை நம்மை காத்திடுவார். சபைக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க, சபையின் தேவைகளுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. ஊழியர்கள் சொல்லியிருக்கிறாரு, உங்க சபைக்கு சேரலாம் வாங்கணும்னு சொல்லியிருக்காங்க, மைக் வந்து சரியில்லை அதை வாங்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆண்டவர் தாமே சபையில ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிக்க வேண்டும், அவங்க கையில் பிரயாசங்களையும் ஆசீர்வதிக்க வேண்டும். வேணும் சொல்லுகிறது, கையில் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். அப்போ எல்லா குடும்பங்களின் கையில் பிரயாசங்களை நாங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும். எல்லா குடும்பத்தில் இருக்கிற எல்லா விதமான வியாதிகள், வீணான நஷ்டங்கள், கடன் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் குடும்பத்திற்கு எடுத்து போட வேண்டும். எல்லா குடும்பத்தினுடைய அப்பத்தின் தந்தையை ஆசீர்வதித்து தர வேண்டும். வியாதி ஆண்டவர் எல்லா குடும்பத்திலிருந்து ஆண்டவர் வியாதியை எடுத்து போட வேண்டும். ஒரு பரிபூர்ண ஆசீர்வாதத்தில் சபை நிரம்பி இருக்க வேண்டும். சபைக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க, குடும்பங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. இன்னும் ஆண்டவர் திரளான ஆத்துமாக்களை சேரியின் வல்லமை ஊழியத்துக்காக தரும்படியாக ஜெபித்துக் கொள்ளுங்க. நல்ல இடத்தை ஆண்டவர் நமக்கு தர வேண்டும். ஏனென்றால் வேணும் சொல்லுகிறது, சோர்ந்து போகாம ஜெபம் பண்ணணும் என்று சொல்லுது. அப்போ பல ஜெபத்தின் மத்தியில நமக்கு சோர்வுகள் வரலாம், ஆனாலும் ஆண்டவர் நமக்கு செய்வார் என்ற விசுவாசத்துடனே சபைக்காக, ஊழியர்களுக்காக, ஆத்துமாக்களுக்காக, நமக்கு இடத்திற்காக ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கும்படியாக நான் அன்புடன் நான் கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது காணிக்கை பகுதிக்காகவும் கடைசி ஜெபத்தையும் நமக்கு ஜெபிப்பாங்க. நாம் ஆசீர்வாதத்தோடு நாம் கடந்து போகிறோம். எல்லா கருத்தை மூடி நம் மீது போனவாவிடத்திற்கு நாம் ஜெபிக்கலாம். சத்தியம் நல்ல தரப்பது பாவனை நாங்கள் புதிப்புறோம் சொல்லுகிறோம். உற்சாகமாய் தோன்றும் தேவன் பிரியமாய் எழுதியிருக்கிறது. அந்த ஒவ்வொரு கரங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாக. இப்போது இருப்பதை பார்க்கிறேன் தகப்பன் 1000 மடங்கு அதிகமாகுவது பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் சொல்லியவர்களை ஆசீர்வதிக்கிறாக. பலத்த கருத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். இன்னும் இன்னுமாய் கூட தகப்பனை வலதுபுற இடதுபுற இடக்கொண்டு பெருகும்படியாக கூட வாழ்க்கையில் ஒரு திருப்தியை கர்த்தர் உண்டாக்கும்படி சொல்லிக்கிறோம். உண்டான எல்லா தடைகளையும் இயேசு கிறிஸ்துவின் ஏற்ற நாமத்தினாலே நாங்கள் உடைத்து அவர்களை அப்புறப்படுத்துகிறோம். இந்த பலத்திற்கு கர்த்தாவே ஒரு அமைதி சுருக்கி ஒரு மடியை சரிந்து விழுப்படியாக கூட கர்த்தாவே அவர்களை ஆசீர்வதிக்கும்படி சொல்லிக்கிறோம். ஆண்டவரே, அதே போல் தகப்பனே கர்த்தருடைய வார்த்தை தகப்பனே ஜீவனோட நாளெல்லாம் நன்மையும் பெருமையும் தொடரும். அதே போன்று தகப்பனே நீங்கள் நீடித்த நாட்களை கற்றுவதற்கு நிலைத்திருப்பீர்கள் என்று கொடுத்த ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்துக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நன்மை நாங்கள் பெற்றுக் கொள்ளும்படியாக தந்த அனைவரும் மகா பேரான ஆண்டவருடைய வார்த்தை ஆலோசனைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே தகப்பனுடைய கிருபையை நாங்கள் ஆண்டவரை தோற்றளித்துக் கொள்ளாதபடிக்கு தகப்பன் கிருபையை காத்துக்கொண்ட
அன்றதை தந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். உடைய வீட்டில் நாங்கள் நிலைத்திருக்கும் பொழுது தகப்பனே அதை எவ்விதமான ஆசீர்வதிக்கப்படுவோம் என்று தகப்பனே நீ கொடுத்த அருமையான ஆண்டவரே இந்த வார்த்தைகளுக்காக கொடான கோடி ஸ்தோத்திரம் தகப்பன். அப்படியே கூட தகப்பனே சகோதரர்களுக்காகவே இந்த ஆண்டவரை ஆயிரங்களுக்கு லட்சங்களுக்கு கோடிகளுக்கு பயன்படுத்தும்படியாக கூட சபையாக ஒவ்வொரு பக்கங்களாக நாங்கள் செபிக்கிறோம் கற்று அப்படியாக செய்யக்கூட கிருபைக்காக ஸ்தோத்திரம் தகப்பனே. தேங்க்யூ. இந்த கருத்து ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து கத்தாவை அந்த மீட் பண்ணுகிற அந்த அருமையான சகோதரிக்காக ஸ்தோத்திரம். தேவன் தாமே தகப்பனே அவருடைய தலைவர்களுக்கு பலன் பூரணமாக விளங்குவதற்காக இன்னும் ஞானமாய் அனுபவிக்கும் தகப்பனே அபிஷேகத்தினுடைய வார்த்தைகள் தகவலுடைய புஸ்தகத்தில் வல்லவினாலும் பலன்களினாலும் நேற்ற நாமத்தியால் பிறவர்களை கொடுத்து அவர்களை மகிழ்வுப்படுத்திக் கொள்கிறேன். காரணம் பத்தின நன்றி செலுத்தோடு வேலைகள் கூட தகப்பனே சபையாக ஒருமுறைப்பட்டவர்களால் அந்த வரை நாங்கள் ஒரு நோக்கி பார்த்து நாங்கள் கொடான ஒரு நன்றியை செலுத்தோம். இயேசு கிறிஸ்துவின் நினைச்ச நாமத்தினால் வேண்டிக் கொள்ளும் நல்லதாவே. ஆமென். எல்லாரும் படித்து என்னுடைய ஆசிரியத்தை நான் கேட்டுக்கொண்டு என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, இவ்வளவே பரிசுத்தமானவரை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாம் வாழ்த்தி